இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அதில் ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூ லைன் கேரக்டர் டேப் ஹலோ கொடுத்துக்கிறேன். தென் ஸ்ட்ரைப் ஃபங்க்ஷன் கொடுத்து ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்காம என்டர் கொடுத்தனா பாருங்கள், இந்த டேபு நியூ லைன் கேரக்டர் எல்லாமே எடுத்துருச்சு. வெறும் ஹலோ என்ற ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இதையே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். தென் ஹலோ கூட எம்டி ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இருக்க எம்டி ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிட்டு நடுவில் இருக்க எம்டி ஸ்பேஸ் ரிமூவ் ஆகலை ஸ்ட்ரைப்பில். இதே ஸ்ட்ரைப்பில் நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் ஸ்டார். ஸோ அகெயின் இந்த இடத்துல நம்ம எம்டி ஸ்பேஸ் கூட ஸ்டார் கொடுத்துக்கலாம். எம்டி ஸ்பேஸ் அப்படியே தான் ரிமைன் ஆகும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்டார். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பேசஸ்க்குள்ள எந்த ஒரு எஃபெக்டும் ஆகலை. ஒன்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண அந்த ஸ்டார் கேரக்டர் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்க இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்ட்ரைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது டெஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது மட்டும்தான். வெறும் ஆல்ஃபபெட் மட்டும்தான் இருக்கணும் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில். அப்படி இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஒயிட் ஸ்பேஸோ இல்லை எனி டிஜிட்ஸ் இருந்தாலோ அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். சிமிலராக ஈஸ் டிஜிட்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். 0லேருந்து 9ல் எந்த டிஜிட் வந்தாலுமே டிஜிட்டில் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அதர் தென் தட் டெசிமல் பாயிண்ட் வந்தாலுமே ஃபால்ஸில் ரிட்டர்ன் ஆகும். இஸ் ஏஎல் நம், ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே அலோவ் பண்ணும். அதர் தென் தட் அலோவ் பண்ணாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆல்ஃபா அண்ட் நியூமரிக்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் அந்த ஸ்ட்ரிங்கை. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஸ்பேஸ் இருந்து இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது கேரக்டர்ன்றது ஸ்பேஸ் டாட் ரெண்டுமே இருந்தாலுமே ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். இஸ் லோயர், இஸ் லோயர்ன்றது அது லோயர் கேஸில் மட்டும்தான் இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்பர் கேஸில் இருந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். சிமிலராக ஈஸ் அப்பர்ன்றதும் அப்பர் கேஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இஸ் ஸ்பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, தட் இஸ் நியூ லைன் கேரக்டர் /n கொடுப்போம் இல்லையா, /t கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே ஸ்பேஸில் என்கவுண்டர் பண்ணிவிட்டு அதுவாக இருந்தால் ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் தரும். str1 is equal to employee 001 கொடுக்குறேன். str1 டாட் is alpha ஃபால்ஸ்னு வந்துடுச்சு. ஏன்னா இங்கே டிஜிட்ஸும் இருக்க காரணத்தால். இதே ஆல்ஃபா நியூமரிக்கான்னு செக் பண்ணுறேன். நம் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது, ஏன்னா ரெண்டுமே இருக்கிறதுனாலையே. இப்போ அகெயின் str1 is equal to employee டாட் 001 கொடுத்துக்கலாம். str டாட் இஸ் ஆல்நம் கொடுப்போம். ஃபால்ஸ் வருது, ஏன்னா இந்த இடத்துல நான் டாட் யூஸ் பண்ணதுனால. ஆல்ஃபாவாக செக் பண்ணலாம். அகெயின் ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸும் இருக்க காரணத்தால். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரிங் கொடுத்து செக் பண்ணலாம். சம் நேம் கொடுத்துட்டு டாட் இஸ் ஆல்ஃபா கொடுக்குறேன். ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது, ஏன்னா ஃபுல்லாக ஆல்ஃபபெட் கேரக்டர் இருக்கிற காரணத்தால். தே இஸ் டிஜிட், ஏன் சின்டாக்ஸ் வருதுன்னா இது டெசிமல் நினச்சிப்போம், நம்ம இதை கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ன்றதுனால நான் இதையும் கோட்ஸில் கொடுத்தா தான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்கும். இஸ் டிஜிட்னும் போது ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. இதையே நான் டெசிமலில் கொடுக்குறேன், அப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா டெசிமலுமே எக்ஸ்ட்ரா கேரக்டராக
கன்சிடர் பண்ணி இந்த மெத்தட் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. எகெயின் இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் தரலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருந்தாலுமே நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. டாட் இஸ் லோயர் ட்ரூன்னு வருது. இப்போ எல்லாமே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மாற்றுறேன் கேப்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. சிமிலராக எல்லாமே நான் கேப்ஸை மாற்றி நம்ம இஸ் ஆஃப்டர் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதே போல் தான் ஸ்பேஸ்க்கு நம்ம செக் பண்ணலாம். ஃபுல் நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஸ்பேஸ் டாட் இஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. எகெயின் இந்த இடத்துல சம் கேரக்டர் /n/t ஆமாம் கொடுத்துக்கிறேன். ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இதே பாருங்கள், இதில் இருக்க எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் /n/t. /nன்றது நியூ லைன் கேரக்டர், /tன்றது டேபு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்த்தோம்னா இஸ் ஆல்ஃபா, இஸ் ஆல்ஃபானம், இஸ் டிஜிட், இஸ் லோயர், இஸ் அப்பர், இஸ் ஸ்பேஸ் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.